ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாரு கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஹரியா மசாலா எக்கு கிரேவி செய்ய போகிறோங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. எக்கு கறி செய்ய ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கையளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கையளவு புதினாவையும் சேர்த்து 4 பச்சை மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். 10 முந்திரியை சேர்த்து 2 டீஸ்பூன் ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் 3 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலை, 2 பட்டை, ஒரு ஏலக்காய், 3 லவங்கத்தை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கூடவே பொடியாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து பொன்னிறமாக வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் சீக்கிரமாக வதங்க 1 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா நிறமாறினதும் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போனதும் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து மிக்சர் ஜாரில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நம்ம கிரேவியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 நிமிஷம் நல்லா குக் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாவும் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இந்த சமயத்தில் தேவையான தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு காரெல்லாம் செக் பண்ணிட்டு 1/2 டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடி 2 நிமிஷம் அப்படியே கொதி வரட்டுங்க. நான் 6 முட்டையை வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ ஒரு நைஃபை வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா முட்டையும் கட் பண்ணி ஆயிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம கிரேவியும் நல்லா குக் ஆகி திக்காயிடுச்சு பாருங்க. இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்ச முட்டையும் சேர்த்துக்கலாம். எல்லா முட்டையும் சேர்த்ததும் 1 டீஸ்பூன் கசூரி மேத்தியை நல்லா கிரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மூடியை போட்டு மூடி 2 நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டுங்க. 2 நிமிஷம் அப்புறம் பாருங்க நல்லா குக் ஆயிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கன்னா பர்ஃபெக்டான ஹரியா மசாலா எக் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்டு டேஸ்டும் சூப்பராக இருக்குங்க. வீட்டில் முட்டை வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக செஞ்சு பாருங்க. இது சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசைன்னு தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக சூப்பராக இருக்குங்க. இந்த டேஸ்ட்னு எக் கிரேவி ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணுங்க. இந்த டேஸ்ட் டிப் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது ரெசிபி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.